அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். வருகிற 15ஆம் தேதி தமிழர் திருநாளாக இருக்கக்கூடிய பொங்கல் விழாவை தமிழர் திருநாளாக, தமிழ் புத்தாண்டாக நாம் கொண்டாடவிருக்கிறோம். ஆக இந்த சூழலையில் 2 நாட்களுக்கு முன்பு இந்த திருப்பூரூர் ஒன்றியத்தில் இந்த இன்னலூர் ஊராட்சி செங்காடு கிராமத்தில் முன்கூட்டியே இந்த விழாவை நடத்தி அந்த விழாவில் உங்களோடு சேர்ந்து நானும் பங்கேற்பதில் அளவு கிடந்த மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு உருவாக்கி தந்திருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் அன்பரசன் அவர்களுக்கு மட்டுமல்ல, இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்திருக்கக்கூடிய அத்தனை நண்பர்களுக்கும், அதேபோல இந்த செங்காடு கிராமத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கும் என்னுடைய நன்றியை, வணக்கத்தை மட்டுமல்ல, என்னுடைய மகிழ்ச்சி கலந்த பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் உங்களுக்கெல்லாம் தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன். மாவட்ட செயலாளர் பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னார், ஒவ்வொரு ஆண்டும் அதில் குறைந்து ஒரு 3 ஆண்டு காலமாக தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் நான் இந்த மாவட்டத்திற்கு வந்து கொண்டிருக்கிறேன் என்று அவர் குறிப்பிட்டு சொன்னார். உண்மைதான். ஆக இந்த முறையும் உங்களோடு பங்கேற்பதில், இந்த மாவட்டத்தில் நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் இன்னொரு செய்தியும் குறிப்பிட்டு சொன்னார். நாங்கள் எல்லாம் மாவட்டத்தில், ஒன்றியத்தில், நகரத்தில் கழகத்தின் சார்பில் நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய உட்கட்சி தேர்தலில் தேர்வு செய்யப்பட்டு எங்களுக்கு இது ஒரு முதல் நிகழ்ச்சியாக அமைந்திருக்கிறது என்று பெருமையோடு எடுத்து சொன்னார். இது உங்களுக்கு மட்டுமல்ல, எனக்கும் பொருளாளராக நான் மீண்டும் 2வது முறையாக தேர்வு பெற்றதற்கு பிறகு சென்னை அடுத்து இன்னொரு மாவட்டத்திலே நான் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சி இதுதான் முதல் நிகழ்ச்சி. அதிலே நானும் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். அதுவும் முதல் நிகழ்ச்சி இந்த காஞ்சிபுரத்திலே, காஞ்சி மாவட்டத்தில், அண்ணன் பிறந்த அந்த காஞ்சி மாவட்டத்திலே தான் நடைபெற வேண்டும் என்ற அந்த உணர்வு எனக்கு இருந்த காரணத்தால் தான் இந்த முறையும் நான் வருகிறேன் என்று நம்முடைய மாவட்ட செயலாளர் எடுத்து சொல்லி அதற்குரிய நேரத்தை வழங்கி ஏற்பாடு செய்யுங்கள் என்று என்னுடைய வேண்டுகோளை நான் எடுத்து வைத்தேன். ஆக இது 3வது முறையாக மட்டுமல்ல, 4வது முறையும் வருவேன், 5வது முறை வருவேன். தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாவட்டத்தை தான் நான் தேர்ந்தெடுப்பேன் என்று முன்கூட்டியே தெரிவித்துக் கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக இன்றைக்கு சமத்துவ பொங்கல் விழாவை நாம் கொண்டாடுகிறோம். ஆக பொங்கல் திருநாளை தமிழர் திருநாளாக நாம் பல ஆண்டு காலமாக தொடர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கடந்த முறை தமிழகத்தில் 5ஆம் முறையாக தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்த நேரத்தில் தமிழ் புத்தாண்டு என்பது அது பொங்கல் நாளில்தான் உருவாகி இருக்கிறது என்று பல்வேறு தமிழ் அறிஞர்கள் அதற்குரிய சான்றுகளோடு, ஆதாரங்களோடு குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். வரலாற்று செய்திகளை எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இனி நமக்கு தமிழ் புத்தாண்டு என்று சொன்னால் பொங்கல் விழா வரக்கூடிய அந்த நாள் தான் நமக்கென்று இருக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டாக அது மலரும் என்று தெளிவாக கலைஞர் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லி எடுத்து சொன்னது மட்டுமல்ல, அதை தொடர்ந்து கொண்டாடிட வேண்டும் என்று அறிவுறுத்தியது மட்டுமல்ல, சட்டமன்றத்தில் அதற்குரிய தீர்மானத்தையும் கொண்டு வந்து சட்ட வடிவமாக்கி அதை நிறைவேற்றி தந்தார்கள். ஆக நாம் ஆட்சி பொறுப்பிருந்த அந்த நாள் வரையிலே தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் இந்த தமிழ் புத்தாண்டை அரசு விழாவாகவே நாம் நடத்தி இருக்கிறோம். ஆனால் தமிழ்நாட்டிலே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதற்கு பிறகு அந்த சட்டத்தை தூக்கி எறிந்துவிட்டு
அவர்கள் அந்த நிலையை மாற்றுகிற முயற்சியில ஈடுபட்டது தமிழர்களாக இருக்கக்கூடிய நமக்கெல்லாம் உள்ளபடிய வேதனையாக இருக்கிறது. இருந்தாலும் தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சி இல்லாத இந்த நேரத்திலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தமிழர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் பொங்கல் திருநாளை தமிழ் புத்தாண்டாக கொண்டாடிட வேண்டும் என்று அறிவுறுத்தி நாம் தொடர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆக அந்த நிலையிலே தான் இந்த திருப்போரூர் ஒன்றியத்தில் இன்னலூர் ஊராட்சி பகுதியைச் சேர்ந்த செங்காடு கிராமத்தில் இந்த விழா இன்றைக்கு எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வாழ்க்கையிலே எத்தனையோ மறக்க முடியாத நிகழ்ச்சிகள் எல்லோருக்கும் ஏற்படுவது உண்டு. அதிலும் குறிப்பாக பிறந்த ஊரை யாரும் மறந்துவிட முடியாது. ஆக என்னை பொறுத்தவரை பிறந்த ஊரை நான் எப்படி மறந்துவிட முடியாதோ அதே போல இன்றைக்கு உங்களோடு சேர்ந்து இந்த பொங்கல் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த செங்காடு கிராமத்தையும் என்னுடைய வாழ்நாளில் மறக்க முடியாது என்பதையும் இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியோடு குறிப்பிட்டு காட்டி, அதே நேரத்தில் இங்கு பொங்கல் வைத்து அது பொங்கிட வேண்டும் என்பதற்காக இடையிலே சில நிகழ்ச்சியை நடத்தி அதற்கிடையிலே நாங்களும் உங்களிடத்தில் வாழ்த்து சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பை பெற்றிருக்கிறோம். ஆக இந்த பொங்கல் பொங்குகிற வரையிலே கொஞ்சம் எரிச்சல் இருக்கத்தான் செய்யும், புகைகள் வந்து கொண்டிருக்கிற காரணத்தால். ஆக இந்த சிறிது நேரத்தில் ஏற்படக்கூடிய, அதுவும் பொங்கல் பொங்குகிற நேரத்தில் ஏற்படக்கூடிய அந்த புகையில் வரக்கூடிய அந்த புகைச்செயல்கள் கூட தாங்க முடியாத இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய நாம் நாட்டிலே ஒரு ஆட்சியால் மக்களுக்கே ஒரு பெரிய எரிச்சலை ஏற்பட்டிருக்கிறது என்பதையும் நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆக இந்த எரிச்சல் நம்முடைய நன்மைக்கு, ஆனால் ஆட்சியினுடைய எரிச்சல் மக்களுக்கே தீமை ஏற்படக்கூடிய நிலையில் இந்த நாடு இன்றைக்கு போய்கொண்டிருக்கிறது என்பதையும் மனதில் நீங்கள் பதிய வைத்துக் கொண்டு, இந்த பொங்கல் திருநாளில், இந்த தமிழர் திருநாளில், தமிழ் புத்தாண்டு கொண்டாடக்கூடிய இந்த சிறப்பான நேரத்தில், சமத்துவ பொங்கலை கொண்டாடக்கூடிய இந்த இனிய நேரத்தில் நாமெல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய உறுதிமொழி, சபதம், தமிழகத்திற்கு ஒரு விடுவு காலத்தை உருவாக்க, மீண்டும் தமிழ்நாட்டில் கலைஞர் தலைமையில ஒரு சிறப்பான ஆட்சி உருவாக்க உறுதி எடுக்க, சபதம் எடுக்க இந்த சமத்துவ பொங்கல் திருநாளில் ஒவ்வொருவரும் உறுதியேற்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொண்டு, இந்த நல்ல வாய்ப்பை தந்த அனைவருக்கு நான் மீண்டும் ஒருமுறை நன்றி சொல்லி, மீண்டும் மீண்டும் உங்களுக்கெல்லாம் என்னுடைய தமிழ் புத்தாண்டு பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.